வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய உபகரணம் பார்த்திங்கன்னா, ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, என்னோடய ஆட்டோவில் வந்து ஆயில் லீக் ஆகுது. எந்த இடத்துல பார்த்திங்கன்னா, கியர் பாக்ஸ் ஆயிலில் வந்து இந்த இடத்துல லீக் ஆகுதுன்னு நிறைய நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அப்பே சிட்டி ப்ளஸ் இது அப்பே ஆட்டோவில் பார்த்திங்கன்னா இந்தமாரி தான் இருக்கும். இதில் வந்து ஆயில் லீக் ஆகுறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரில. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோலேயும் ஆயில் லீக் ஆகிட்டு தான் இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோடய ஆட்டோவில் ஸ்ப்ரிங்கு ஃபிட் பண்ணியிருக்கேன். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேஸோட தானே இந்த இது வந்து அதிகமாக ஆக்ஷன் ஆகும். போயிட்டு வரும்போது கண்டிப்பாக அதில் உள்ள ஆயில் சீல் போயிடும். ஸ்ப்ரிங் ஃபிட் பண்ணும்போது சொன்னாங்க, பார்த்தீங்கன்னா ஆயில் லீக் ஆகுனா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க. எனக்கு அதனால எந்த இதுவும் இல்லை. ஆயில் வந்து அந்தளவுக்கு குறையிற மாதிரியே தெரியல. சப்போஸ் நீங்கள் ஆயில் லீக் ஆகுதுன்னு உங்களுக்கு எதுவும் தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் மாற்றலாம். நான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மாற்றினதே இல்லை. அதனால கியர் பாக்ஸ் ஆயில் ரொம்பலாம் குறையலை, லேசாக சொட்டாக இதாகும். இந்த பிரச்சனை வந்து நான் ஸ்ப்ரிங்கு ஃபிட் பண்ணது பிறகு தான் வந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதோட ஆக்ஷன் வந்து ரொம்ப மேலே போயிட்டு வரும் வண்டிக்கு இதாகும்போது. அவ்வளோதான். இதை மாற்றணுன்னா இதில் ஒரு ஆயில் சீல் ஒன்று இருக்கும். அந்த சீலை மாற்றி விட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா லைட்டாக தான் லீக் ஆகும், ரொம்பலாம் லீக் ஆகாது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். மற்ற இடத்துல லீக் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணி பார்த்திங்கன்னா, நம்ம ஆட்டோவில் இந்த இடத்துல ஆயில் லீக் ஆகுது. இந்த கியர் இதில் நம்ம சேஞ்ச் பண்ணணும். மெக்கானிக்கிட்ட போகும்போது நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிவிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.